அட இங்க என்னப்பா கூட்டம்? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அமைதியா லைன்ல நின்னுங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இங்க என்ன நடக்குதுப்பா? அது புது படம் ரிலீஸ் ஆக போதா, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக இங்க நிக்கிறோம். அட என்ன இது கேஸ் சிலிண்டரோட லைன் ஆச்சேப்பா. டேய் பூசணிக்க மாட்டியா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா திரும்ப திரும்ப தொடர்ந்து கேக்குறேன்? டேய் அசையாம நில்லுடா. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடும் போல இருக்க. ஒரு சிலிண்டர் முழுசா ஒரு மாசம் கூட வர மாட்டேங்குது. இதுக்குள்ள இன்னொரு சிலிண்டர் வாங்க கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பேச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கடா சிலிண்டர் மண்டையா. முதல்ல சிலிண்டர் வாங்குற வழியை பாரு. அடுத்து நாம தான். பாக்ஸரனாஜி லைன்ல வாங்க. நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம்? நாங்க என்ன மடையனுங்களா? ஏய், நான் எங்க நிக்கிறேனோ அதுதான் லைன். புரியுதா? ஓவரா பேசினா மண்டை வீங்கிடும். ஏய், எக்ஸ்ட்ரா லார்ஜா வளர்ந்து அவங்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பேசாத மோட்டோ, அப்புறம் அடிச்சிட போறான். ஏய் கம்னர்ரா மண்டையா. ஏய் மரியாதையா வழியை விட்டு நில்ல, இல்ல மிதிச்சிருவோம் உன்னை. அவங்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்ட தாண்டா நான் வீங்கட மண்டையா உன்கிட்ட சொன்னேன். என்னடா சொன்ன? நான் வாய முடணுமா? இந்த வாங்கிக்க. இந்த நீ வாங்கிக்க. அவன் வர சத்தம் கேக்குது மோட்டோ. சொல்லுவியா சொல்லுவியா? வாங்கிக்க. இல்லடா. இங்க போடுறேன் உங்களை. டாக்டர் வந்து ஒன்பது நீ வாங்கிட்டு போ. அப்பவே சொன்னேன் இவங்கிட்ட. அரே கஜ கஜ, என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தானப்பா. மோட்டோ பத்துல கூட ஃப்ரெண்ட் ஆனது தான். அது சம்பந்தமே இல்லாம என்ன போட்டு அடி பின்னிட்டானப்பா. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? அட மோட்டு பத்லு, என் உயிர் நண்பா, நீங்க கவலையப்படாதீங்கப்பா. இத பாரு, இதுதான் நேச்சுரல் கேஸ் சிலிண்டர்ப்பா. ஆமா. என்னது நேச்சுரல் கேஸ் சிலிண்டரா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமாப்பா, இதோ இந்த மவுத்தை ஓபன் பண்ணுங்க. இதுக்குள்ள மரம், செடி, கொடி, காஞ்சது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டீங்கன்னா, அதாவது நேச்சுரலான பொருள் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கேள்வியை கேட்டது யாரு? சொல்லுங்க ப்ளீஸ். அட கேள்வி யார் வேணாலும் கேட்கட்டும்பா, ஆனா நான் சொன்ன பதில் உண்மைதானே. இப்ப பாத்தீங்களா, நான் இந்த புல்ல தூக்கி உள்ள போட்டதும் பட்டன் ஆன் பண்ண போறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா கேஸ் உள்ள தயாராயிடும் பாருங்க. ஒரு சிலிண்டர் நாள் முழுக்க நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இத நீங்க குறைஞ்சது 2 மாசத்துக்கு மேல தைரியமா யூஸ் பண்ணலாம். என்னது 2 மாசமா? ஆமா ஆமா, 2 மாசத்துக்கு வரும். அட நண்பர்களே, இந்த கேள்வியை இப்ப யாருப்பா கேட்டது சொல்லுங்க. ஆனா அந்த கேள்வியை கேட்டது எந்த வீணா போனவனா இருக்கட்டும், நமக்கு என்ன? நமக்கு இந்த இயற்கை சிலிண்டர் கிடைச்சிருக்கு. இதை வச்சு 2 மாசம் நாம லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம இதை பெரிய பிசினஸாவே பண்ணிடலாமாப்பா. என்ன சொல்றீங்க? மோட்டோ பத்துலூன்னு கேஸ் ஏஜென்சி பேரை வச்சுட்டு நம்ம பிசினஸே ஆரம்பிக்கலாம். நம்ம பேர்ல ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, எங்களால தானே நீ அடி வாங்கி சாகுறன்னு எங்க மேல படிய போட்ட. ஐயோ, நான் சும்மா சோ கடிச்சேனாப்பா. சோக்கோ, நீங்க என்னோட நல்ல நண்பர்கள் இல்லையா, அதுக்கு தான் சொல்லுச்சு நினைப்பு. பிச்சப்பா அம்மா, காப்பாத்துங்க மாமியாரே. மோட்டு பத்லு கிட்ட நட்பு வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். அட பாவமே, அந்த ஒல்லி குச்சி பைய கசிட்டாராம், ஒரே அடியா மேல பறந்து போயிட்டான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. மாட்டிக்கிட்டா நான் கூட்ட பைய இன்னைக்கு. டேய், பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது, இங்க எஸ்கேப் ஆகுற வழியை பாருங்க. गजा गजा मोटो पतलो डॉक्टर झटका. டாக்டர் ஜட்கா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அட நண்பர்களே, என்கிட்ட ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கு. அதை விட்டுறாதீங்க, அதை பத்திரமா பாத்துக்கோங்க. புரிஞ்சுதா? என்னடா சொன்ன வீங்கட மூக்கா? அட கவலைப்படாதீங்கப்பா என் உயிர் நண்பர்களே, உங்களை பத்திரமா கீழே இறக்க நான் ஏதாவது ஒரு ஐடியாவை பண்றேன். அது வரைக்கும் நீங்க பறந்துகிட்டே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. புரிஞ்சுதா?
வாடா மண்டையா, உன்னாலதான் நான் இப்படி ஆச்சு. வரையிரு. ஏய் என்ன பண்றீங்க? வேணா சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க, காப்பாத்துங்க. ஏய் வேணா. எப்படி தலைகீழா கட்டி தொங்க விட்டோம்ல? டாக்டர் ஜட்கா கிட்ட இந்த ஒரே சிலிண்டர் தான் இருக்கா மோட்டோ. இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இங்க பாருங்க, நேரா இந்த நெட்டை பார்த்துட்டே வாங்க. நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம் மோட்டோ. இங்க பாரு. ஆஹா, நின்னுடுச்சு. மறுபடியும் போயிடுச்சு. சிங்கம் சார், தள்ளி போங்க, நாங்க பின்னாடியா வரோம். எனக்கு ஏன் அப்படி தோணுது? ஏதோ மோட்டு 10 என் பைக்கை விட ஸ்பீடா வேற ஒரு வண்டியில வர்ற மாதிரி தோணுது. சிங்கம் சார் காப்பாத்துங்க. ஏய் வாங்க சார், வணக்கங்க சார். அம்மா, என்னடா பண்றீங்க? மோட்டு 10 இங்க என்னதான் நடக்குது? இந்த சிலிண்டர் கீழே இருக்கு. எல்லாம் என்னையாவது இறக்கி விடு. சொன்னா கேளு. இந்த நிமிஷமே என்ன கீழே இறக்கி விட்டு சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மோட்டு எதை இறக்கி விட்டு சமோசா சூடா இருக்காடா, சீக்கிரம் போட்டு வைடா. அட மோட்டு 10, இது என்ன புது விளையாட்டு? காரியத்துல கண்ணா இருக்க மோட்டோ. இவங்க நம்ம துணி எடுத்துட்டு எங்க போறாங்க? திருட திருட, பிடிங்க பிடிங்க. மரியாதையா துணி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. எப்படியாவது நிறுத்து. சொன்னா கேளு. அம்மா, மோட்டு 10 உங்க கூட சேர்த்துக்கிட்டு நான் எப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறேன் பாத்தீங்களா? என்ன கீழே இறக்கி விடு ப்ளீஸ். ஸ்டாப் ஸ்டாப், ஐ சே ஸ்டாப். ட்ரக் வருது, மரியாதையா ஓட்டியை நிறுத்து. நீ அங்கேயே நிறுத்து. மோட்டு 10 இந்த ஓட்டியை நிறுத்த மாட்டாங்க. சொன்னா கேளு. வேண்டாம். உங்களை அம்மா, நல்ல வேலை எஸ்ஐட்டாரு. நல்ல வேலை கடவுள் என்ன காப்பாத்துறாரு. தேங்க்யூ. 10 வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியல, ஏதாவது ஐடியா தெரிய சொல்லு. ஐடியா இப்போதைக்கு நீ கொஞ்சம் முன்னால தகந்து உட்காரு மோட்டோ. சரி. ஏண்டா செங்குத்தா மேல போகுது? ஆல்பா 1 ஹெட் குவார்ட்டர்ஸ். எதிரியோட உளவு பார்க்குற பிளேன் இது வழியா போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட புல்லட்டும் மிசைலும் தீர்ந்து போச்சு. எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. நம்ம தேசத்தோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறாங்க. அவங்க நம்ம தேசத்தை தாண்டி போகவே கூடாது. அட இது என்னது? ஒரு சாதாரண ஆளுங்க மிசைல் மேல ஏறி உட்காந்து அந்த எதிரியோட ஃபிளைட்டை தடுக்க முயற்சி பண்றாங்க. என்னது? இந்த மாதிரி ஒரு அபூர்வ காட்சியை நான் பார்த்ததே கிடையாது. டேய் 10 அங்க பாருடா, ஃளைட் போயிட்டு இருக்கு. நாம எதிர்பாராம எங்கிட்ட பாத்துல முட்டனோம்னா அவ்வளவுதான்டா, நாம பிளாஸ்ட் ஆயிடுவோம். அது நம்ம எதிரி நாட்டோட ஃளைட் மோட்டோ. அத நம்ம நாட்டு ஃளைட் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. பாரத மாதாவுக்கு ஜெய். எதிரி ஃளைட்டை நாம விட கூடாதுடா. ஆமா மோட்டோ, இது நம்ம தேசத்தோட மான பிரச்சனை. இத நம்ம சும்மா விட கூடாது. ஆல்பா 17 அங்க என்ன நடக்குது? மிசைலை எடுத்து யார் போய்கிட்டு இருக்கா? சார், என்னால இதை நம்பவே முடியல. 2 பேரும் சாதாரண மனுஷங்க, ஆனா ரொம்ப வீரமானவங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவங்க அந்த ஃளைட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பண்ண வேண்டியதை அவங்க பண்ணிட்டாங்க. எப்படியாவது நான் உங்களை காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு உங்களை நான் விடவே மாட்டேன். ஏய், என்ன தள்ளி விட்டு என் எலும்ப முறிச்சிட்டீங்க. உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. சும்மா விட மாட்டேன். சார், நீங்க 2 பேரும் தைரியமா அந்த எதிரியோட உளவு பார்க்குற ஃளைட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க. நம்ம தேசத்தையே காப்பாத்திருக்கீங்க. உங்களை போன்ற மாவீரர்கள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறப்பாங்க.
நான் இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை வாங்கி தர போறேன். மோட்டோ, நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணியே ஆகணும். சரிவா, என்ன பிசினஸ் பண்ணலாம்னு நல்லா திங்க் பண்ணி யோசிக்கலாம். அடே, இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல மோட்டோ. வா, வயல்ல வேலை பார்க்கலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாட்டே பாடியிருக்காரு தலைவர். வேண்டாம் வேண்டாம், வயல்ல ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மழை வந்ததுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். வேண்டாம், அதனால அதை மறந்துடுவோம். ஐடியா. சரிவா, நம்ம போய் மீன் வியாபாரம் பார்க்கலாம். ஏய், யார் அவன் போனியா வரதுக்கு முன்னால தூக்கிட்டு போ. டேய், நீங்களா? அடே, டேய் நில்றா. ஏய், நில்லுங்கடா. வேண்டாம் பத்ரு, வேண்டாம். மீன் பிசினஸ்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நாம கஷ்டப்பட்டு மீனை புடிச்சு கொண்டு வந்தா காக்காங்கெல்லாம் அதை கொத்திட்டு போயிடுது. அப்புறம் காக்காவை பிடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? ஓஹோ, எந்த பிசினஸ் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்கு. வா, வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் யோசிக்கலாம். நீ ரொம்ப முழிக்காத மட்டும். உனக்கு பிடிச்ச பிசினஸ் பண்ணலாம். அதாவது ஐஸ்கிரீம் பிசினஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஐஸ்கிரீம் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆக மாட்டோம். பத்ரு, வேண்டாம் வேண்டாம். வெயில்ல ஒருவேளை ஃப்ரீசர் கெட்டு போயிடுச்சுன்னா ஐஸ் எல்லாம் உருகி போயிடும். பிசினஸ் ஸ்பாயில் ஆயிடும், லாஸ் ஆயிடும். வேற ஏதாவது யோசி. போதும் நிறுத்து மோட்டோ. நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ற. அதனால தான் உனக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம இருக்கு. பாசிட்டிவா யோசனை பண்ணு. வா, உனக்கு டாக்டர் ஜட்கா தான் சரியான யோசனை சொல்லுவாரு. வா மோட்டோ, நிக்காத. அட என் உயிர் நண்பா, என் உடன்பிறா மோட்டு, இந்தாப்பா இந்த கண்ணாடியை போட்டு பாரு. இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸ் பா, போட்டுக்கோ. டேய் மோட்டு, அழகுல ஒண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா. கண்ணாடி போட்டா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. சூப்பர்ரா. டாக்டர் ஜட்கா சார், இவனுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இந்த மோட்டு எது வரைக்கும் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கானோ அது வரைக்கும் இவனால நெகட்டிவ பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. ஒருவேளை நீ இம்பாசிபிள் வேர்டை கேட்டா கூட நீ உடனே இத பாசிபிள் ஆக்கி காட்டுவ. அப்படிப்பட்ட திறமை இதுல இருக்கு. வா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இம்பாசிபிள் வேர்டை கேட்டதும் மோட்டோ அதை பாசிபிளா ஆக்கி காட்டுவான். என்ன மோட்டோ நான் சொல்றது? ஆமா பாத்துலு, அப்படிதான் நடக்கும். கஜா கஜா, யோ டாக்டர், நீ எதை கண்டுபிடிச்சு மோட்டோ கிட்ட கொடுத்தாலும் அவன் அதுல ஏதாவது பிரச்சனை தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவனை லேப விட்டு வெளியே அனுப்பு, இல்லன்னா உன் லேபைய காலி பண்ணிடுவா. காலியா? அட டோன்ட் வரி கஜா கஜா, என் உடன்பிறா சகோதரா. என் லேப அழிக்கணும்னு நினைச்சா அது இம்பாசிபிள். ஆமா, nothing is impossible, everything is possible. பாத்தீங்களா, nothing is impossible. ஓ மோட்டு, புடிங்க புடிங்க, ஜான் ஓடுறான், அவனை புடிங்க. ஓய், stop in the name of law. Stop. Yeah. நீங்க யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது பாசிபிள் தான். பாசிபிள் தான். சீக்கிரம் எழுந்திருச்சு தப்பிச்சு போங்க. போ இங்க இருந்து. ஏய், ஸ்டாப் in the name of law. மரியாதையா நின்னுடுங்க. மோட்டு, உன்னை சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா எதை கீழே இறக்கி விடு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்.
மோட்டோ சீக்கிரமா இங்க இருந்து எஸ் ஆயிடணும், இல்லனா சிங்கம் சார் நம்மள ஜெயில தூக்கி போட்டாலும் போட்டுடுவாரு. எஸ் ஆயிடலாம். எங்க ஓடுறீங்க? மரியாதையா நில்லுங்க. எங்க போயிட்டான் அந்த மோட்டோ? எங்க இன்ஸ்பெக்டர் சிங்கம் எங்க இருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சார், அந்த ஜான் பேங்க் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் போனேன். சரி வாங்க சீக்கிரமா இந்த டவரை ஓபன் பண்ணுவோம். இனிமே என்னோட ஆபீஸ் இங்க தான் இருக்கும். மேயர் சார், இந்த டவரை உங்களுக்காக மட்டும்தான் நான் ரெடி பண்ணி இருக்கேன். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இது எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் இது அசைக்கவே முடியாது. இம்பாசிபிள். 100% இம்பாசிபிள். Nothing is impossible. Everything is possible. பாத்தீங்களா? Nothing is impossible. சிங்கம் சார், சீக்கிரம் மோட்டுவை பிடிங்க. டேய் மண்டையா, ஏன்டா நாம ஓடிக்கிட்டு இருக்கோம்? பானை வைத்த எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டல, அதனாலதான் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உன்னோட பாசிட்டிவ் திங்கிங்னால நான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. டேய், முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டி வீசுடா. அதனால தான் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் வருது. கழட்டி போடுற. இல்ல, இந்த கண்ணாடியை நான் அவுக்க மாட்டேன். இத போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஹீரோ மாதிரி தெரியுறேன். உன் மூஞ்சிக்கு அது சம்பந்தமே இல்ல. கழட்டி போடுற. நீ என்னடா சொல்றது? நீ சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். முடிஞ்சா ஏதா பண்ணு. மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார், மோட்டோவோட பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸை நாம உடனே கழட்டி ஆகணும். வர வர அவன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு சார். மோட்டோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியும்னா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். போச்சுடா, இப்ப சிங்கம் சார் அவரா போய் சிக்கிக்கிட்டாரு. Nothing is impossible. Everything is possible. அம்மா, காப்பாத்துங்க. வட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, அந்த பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸ் என்கிட்ட கொடுத்துருப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், அதை என்கிட்ட கொடுத்துரு. போட மாட்டேங்க, அதெல்லாம் முடியாது. ஆமா, இந்த மோட்டுவை நிச்சயமா சும்மா விட போறது இல்ல. ஆமா, வாய மூடுங்க சிங்கம் சார். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை அவங்கிட்ட யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஆனா நீங்க இருக்கீங்க பாரு, சொல்றதை என்னைக்கு கேட்டிருக்கீங்க? இப்ப பாரு எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. My name is சிங்கம். வாய மூடுங்க சிங்கம் சார். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் மோட்டோ? என்ன பண்ணுவ சொல்லு. அவங்கிட்ட வச்சுக்காதீங்க பேரை யூஸ் பண்ண சொன்னா கேக்குறீங்களா? நீங்க எல்லாம் என்னத்த சொல்றது? உங்களை நீங்க பண்ண மிஸ்டேக்னால பாருங்க, இப்ப நம்ம காரே நொறுங்கி போயிடுச்சு. என்ன பண்றது இப்ப? பாத்தலோ, ஏதாவது பண்ணப்பா. இப்படி எல்லாம் போனா அவங்கிட்ட கண்ணாடி வாங்கவே முடியாது. ஐடியா, போங்க, அவன் முன்னாடி போங்க. அட, நீங்க கொஞ்சம் தூரமாவே இருங்க சார், இல்லனா மறுபடியும் எல்லாருக்கும் சிக்கல் வந்துரும். போலாம், ரைட். நில்லுங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. நான் போட்டு பிடிக்காம விட மாட்டேன். நில்லுங்க, ஸ்டாப். இந்த ஜுவல்லரி ஷாப்பை திருடுறது சாதாரண விஷயம் இல்ல. இம்பாசிபிள். John, nothing is impossible. Everything is possible. Thank you மோட்டோ. மோட்டோ, அந்த ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்த பொருள், அதனால அதை திரும்ப சிங்கன் சார் கிட்ட ஒப்படைச்சிடு. நீ சொல்றது கரெக்ட் தான் பத்துலு. ஆனா இந்த குட்ட பையன் தான் சொன்னா இந்த கடையில திருடுறதுக்கு இம்பாசிபிள்னு. அதனால தான் அதை பாசிபிள் ஆக்கி காட்டினேன்.
மோட்டோ, ஜான் ஒரு மிகப்பெரிய திருடன். அவனை அடிச்சு அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறது இம்பாசிபிள். இம்பாசிபிள். இல்ல இல்ல, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னலடா குட்ட, nothing is impossible, everything is possible னு. சிங்கம் சார், என்ன வாயை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இவனை பிடிங்க, இல்லனா ஓடி போயிடுவான். அதாவது சிங்கம் சார் என்ன சொல்றாருன்னா, மோட்டோ உன்னோட கண்ணாடி அவுக்கிறது இம்பாசிபிள்னு சொல்றாரு. இம்பாசிபிள். இல்ல சிங்கம் சார், nothing is impossible, everything is possible. இல்ல பத்துல மணி ஏன்டா இதை உடைச்ச? என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏன் நாருயர் நண்பா மோட்டோ, நீ இப்ப எப்படி இருக்கே அதே மாதிரி இரு. அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இனிமே எப்பவும் உன்னை மாத்தி பார்க்கணும்னு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன்.